ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சேவா. இன்றைக்கான வீடியோவில் உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து உங்கள் லேண்டோட பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறதை நாம் பார்க்க போகிறோம். டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் இ சர்வீஸ் அல்லைன்னா பட்டா சிட்டா ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. நான் இ சர்வீஸ்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, இ சர்வீஸ் .tn.government.in, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பட்டா சிட்டா எதை கிளிக் பண்ணாலும் ஓகே தான். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பட்டா டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட சர்வே நம்பர் பட்டா நம்பர் இருக்கணும். இருந்தால் தான் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த சர்வே நம்பர் உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் லேண்டோட டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சொத்து விவரன்ற ஒரு பார்ட்டில் உங்கள் லேண்டோட சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, அதாவது மாவட்டம். கொடுத்ததுக்கப்புறம் வட்டம்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது உங்கள் தாலுக்கு. நெக்ஸ்ட்டு கிராமம், அதாவது உங்கள் வில்லேஜ் என்னன்னு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், உங்களுக்கு பட்டா நம்பர் சர்வே நம்பர் தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட்டா எண் தெரிஞ்சுன்னா பட்டா எண் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்வே நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா புல எண் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நில வகைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊரகம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சர்வே நம்பரை ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கோங்க. சப்டிவிஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சைட்லேயே வந்துடும். சர்வே நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கடவுச்சொல்லை பெறன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஓடிபி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி உறுதி செய்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பட்டா உங்கள் நேமோட ப்ராப்பராக ஷோ ஆகும். பட்டா உங்கள் மொபைலில் ஷோ ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் பிடிஎஃபாக போட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் பிரிண்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாகவே பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதை உங்கள் மொபைலில் பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு 3 டாட் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். லொக்கேஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. பட்டா டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.